வாழ்க வளமுடன். வணக்கம். இன்றைக்கி வந்து சுக்குமல்லி காப்பி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 50 கிராம் மல்லி விதை எடுத்துருக்கேன்ப்பா. பொன் வறுவலாக லோ ஃப்ளேமில் வச்சு வரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு 10 கிராம் ஏலக்காய், 20 கிராம் மிளகு, ஒரு 20 கிராம் சுக்கு தட்டி வச்சுருக்கேன். மல்லி நல்லா பொன் வறுவல் வரும்போது அதில் வந்து அந்த மிளகையும் ஏலக்காயும் முன்னாடி போட்டுட்டு அப்புறம் அந்த ஃப்ளேவை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே அந்த சுக்கை போட்டு பரட்டி நம்ம சூடு ஆற விட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். தேவையான போது நம்ம சுக்குமல்லி காப்பி போட்டு குடிக்கலாம். நம்ம இப்போ பார்க்கலாம், ஆற விட்டு பொடி பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள், மல்லி வந்து அரை இது வந்துருச்சு. நல்லா பொன் வறுவலாக வந்துட்டு சூடாகிட்டு பச்சையாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு இருந்தால் ஸ்மெல்லு நல்லா இருக்காது. இப்போ நம்ம இந்த ஏலக்காவும் போட்டுக்கிறோம், இந்த மிளகையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா வறுக்கலாம். இப்போ இதில் இந்த சூட்லேயே அந்த சுக்கையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அது எல்லாம் இருக்கட்டும். ஆற விட்டு நுணுக்கிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், சுக்குமல்லி பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாசனை போகாமல் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கணும் ஆறணுன்னு. இப்போ எனக்கு சுக்குமல்லி காப்பி போடுறதுக்கு எனக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எனக்கு சுக்குமல்லி காப்பி வேணும்னா 3/4 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு பால் தான் ஊற்றணும். பால் வந்து அதிகமாக நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. சுக்குமல்லி காப்பிக்கு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சமாக பால் சேர்த்துடுறோம். பால் கொதி வருது பாருங்கள். அதில் நான் இந்த அளவுக்கு எனக்கு ஒண்டிக்கு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு நாட்டு சர்க்கரை தான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, வெல்லம் பிடிச்சிருக்கா வெல்ல பாகு வச்சுக்கிட்டு திக்காக எடுத்து போட்டுக்கலாம். கருப்பட்டி போட்டுக்கலாம், இல்லை ஜீனி போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை போட்டுட்டு குடிக்கலாம். தலைவலி, ஜலதோஷம், உடம்பு வலிக்கு இது ரொம்ப நல்லது. இந்த 4 பொருளுமே உடம்புல சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. இனியாஸ் ஃபுட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சூடான சுவையான சுக்குமல்லி காப்பி ரெடி. நம்ம சுக்குமல்லி தூள் நுணுக்கிறத தேவையான அளவு தண்ணியில் கொதிக்க வச்சுக்கிட்டு அதில் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு கூட நம்ம காய்ச்சின பாலை நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு கலந்து குடிக்கலாங்க. அதனால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது.